பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். புதிய நாளை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றிகள் செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்குரிய தரித்திரியம் மாற வேண்டும், சாபங்கள் மாற வேண்டும், வியாதி மாற வேண்டும், கட்டுகளிலிருந்து விடுதலை அளிக்க வேண்டும், என் குடும்பம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்ற ஒரே வார்த்தை, என் நாமத்தில் கேளுங்கள். கேளுங்க, சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம ஜெபிக்கிறோம், விண்ணப்பம் செய்கிறோம், அவர் நோக்கி மன்றாடுகிறோம். அவர் நாமத்தை சொல்லி நாம் கேட்கிறோமா? அவர் நாமத்தை சொல்லி நாம் துதிக்கிறோமா? அவர் நாமத்தை சொல்லி நாம் விண்ணப்பம் செலுத்திக்கிறோமா? இதான் சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணல, என் நாமத்துல கேட்கல, கேளுங்க. அவர் நாமம் என்ன? சர்வ வல்லம் உள்ளவர், எல் ஷடாய், சர்வ வல்லம் உள்ள தேவன், எல்லாம் பார்த்துக் கொள்வார், யெகோவா நிசி, வெற்றி தருகிறவராக இருக்கிறார். இப்படி வேதத்துல அநேக நாமங்கள் என்ன பண்ணுது, காணப்படுது. அந்த நாமத்தை சொல்லி நாம் கேட்கும் பொழுது சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்வீங்க. ஆம் பிரியமான ஜனமே, இந்த நாளில அவர் நாமத்தை சொல்லி நீங்க துதிச்சு பாருங்க, ஜெபித்து பாருங்க, விண்ணப்பத்தை ஏறிடுங்க. ஒரு சூழ்நிலைகளை மாற்றி போடுவார், கவலைகளை மாற்றி போடுவார். இதுவரை நீங்க கண்ணீர் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையே, எனக்கு எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, எனக்கு விரோதமா எழும்புகிறாங்க, என்னை விடுவிக்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். அந்த காலை வேளையில் அவர் நாமத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, வாழ்க்கையை மாற்றி போட அவர் வல்லமுள்ளவராக இருப்பார். ஆகவே அவர் நாமத்தை சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருப்பார். காலை வேளையில கண்களை மூடி நேசிக்கிற அன்பர்களே, தகப்பனே, இந்த நாளில் தகப்பனே உங்க காரம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதங்கள் நன்மைனாலும் கிருபையினாலும் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. 9ஆம் மேற்பட்டு பேசும்